எடிட்டிங் நினைச்சா எடிட்டர் கையில தான் இருக்கு. எடிட்டர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. உங்க அப்பாக்காக நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும்ல. நீங்க சொல்லுங்க, இதுதான் அதுக்கான மேடை. என்ன வந்து லிட்டரலா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூளை செலவை செய்து விட்டார்கள். அதுதான் உண்மையான ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கலாம். ஆரி வந்து என்ன நிவ்யான்னு கூப்பிடல, மாறன் நீங்க சொல்லுங்க. மாறன் 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 அது என்னோட அப்பா பேர். என் பேர் என்ன? நிவ்யா. என் பேர் நிவ்யா. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க மாறன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உன் அப்பா யாரு அப்படின்னு கேட்காம நான் தானா எப்படி என் அப்பா கில்லி படம் நடிச்சிருக்காரு, சார்பட்ட படம் கடைசி படம் லூசா நான் தானா சொல்றதுக்கு. Correct word for Big Boss comment show is cannibalism. They are doing cannibalism. நீங்க நெப்போ கிட்டுனாங்க, அது அவனுங்களுக்கே ஓவரா தெரிஞ்சிருக்கோம் என்னவோ தெரியல, அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க அதை போடல. எமோஷனல் ஆயிட்டீங்களோ? நார்மலா தான் இருக்கேன். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசிர வந்து ஒருத்ததுங்க, வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா, நீரில் எழுத்தா ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா போய் இருக்குதுன்னு. இடம் வலம் ஹப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அப்கமிங் ஆக்ட்ரஸ் சொல்லலாம், மாடல் அண்ட் சிங்கர் நிவ்யா மாறன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். நான் உங்களை இன்ட்ரோ பண்றப்ப வந்துட்டு உங்களுக்கு நீங்க யாருன்றதை இன்ட்ரோ பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்டேன் நானு. அண்ட் அடிஷ்னலா வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் பிக் பாஸ் தி காமன் மேன் ஆடிஷன் வரைக்கும் போயிட்டு வெளியேறியவர் அப்படின்றதையும் வந்துட்டு அடிஷ்னலா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்துட்டு மெயினா வந்துட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்படலை. பிக் பாஸ் காமன் ஷோக்கு நீங்க போயிருந்தீங்க, அந்த அனுபவம் முதல்ல எப்படி இருந்துச்சு? ஏன்னா 100 பேர்ல 50 பேர் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருந்தா சொன்னாங்க. அதுல இருந்து சிலர் மட்டும்தான் வந்துட்டு செலக்ட் ஆவாங்க அப்படின்னும் வந்துட்டு சொன்னாங்க. எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ பிக் பாஸோட அனுபவம் வந்து உண்மையா ஷேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. என்ன ரொம்ப தவறா சித்தரிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு மார்னிங் தான் என்னோட எபிசோட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நான் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கண்ணோட்டமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னென்ன பண்ணிருக்கிறாங்கன்றத வந்து நல்லா ப்ரிசைஸா நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். வித் ஆல் த பிச் எவிடன்ஸோட I'll give you everything what they have done. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஏத்த மாதிரி எடிட் பண்ணிட்டாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எடிட்டிங் நினைச்சா எடிட்டர் கையில தான் இருக்கு. எடிட்டர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். சோ அத பண்ணிட்டாங்க. அண்ட் அது என்ன ஆச்சு, உண்மையா என்ன நடந்ததுன்றத வந்து நான் தெளிவா சொல்றேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட அறிமுகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் எல்லாருமே நான் பிக் பாஸ் காமன் மேன்ல என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. என் அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. பட் நான் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். எமோஷனல் ஆயிட்டீங்களோ? இல்ல இல்ல இல்ல, நார்மலா தான் இருக்கேன். ஓகே ஓகே, சொல்லுங்க உங்க அனுபவம் எப்படி இருந்தது? லைக் வாட் யூ எக்ஸ்பெக்டட் தேர்
போகும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போயிருப்பீங்க. லைக் எல்லாருமே நம்மள பார்க்கணும், நம்ம வந்துட்டு ஏதோ சம்திங் வி ஆர் கோயிங் டு அச்சீவ், இல்ல இது வந்துட்டு ஒரு கெரியருக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரீம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே எடுத்துட்டு போயிருப்பீங்க. இப்ப அது வெளியில வரப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் வாட் ஹேப்பன் ஃபர்ஸ்ட், அங்க என்ன ஆச்சுன்றத சொல்லுங்க. ஸோ பிக் பாஸ் காமன் மேன் நிகழ்ச்சியில வந்து முதல்ல 5 ரவுண்ட்ஸ் இருக்கு. 5 ரவுண்டு குவாலிஃபை ஆகி நான் 6வது ரவுண்டுக்குள்ள என்டர் பண்றேன். 6வது ரவுண்டுங்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ் 3 ஜட்ஜஸ் அங்க இருப்பாங்க. அவங்க நீங்க இந்த போட்டிக்கு சரியானவங்களா இல்லையான்னு தேர்வு செய்ய போறாங்க. இதுதான் வந்து 6வது ரவுண்டுங்கிறது. ஸோ நான் ரொம்ப பயந்து போய் அப்படியே என்ன ஆக போகுது அப்படிலாம் நான் இல்ல. ரொம்ப ஜாலியா நான் உட்காந்துட்டு இருந்தேன் நானு. எப்பவே எனக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமராமேன் கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். ஏன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட என்ன அப்படின்ற மாதிரி இருந்தேன். அண்ட் என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கான ரீசனை நான் கொடுக்க மாட்டேன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். ஸோ என்னை வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி செட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பிளைண்ட் ஃபோல்ஸை ரிமூவ் பண்ணி எனக்கு வந்து மைக் எல்லாத்தையுமே செட் பண்றாங்க. செட் பண்ணிட்டு பைட்ஸ் எடுக்க அனுப்புறாங்க. பைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்றேன்ற ஒரு பைட் போட்டிருப்பாங்க. அதுல நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து நிவ்யா, நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சினிமா மேல சின்ன வயசுல இருந்தே ஆர்வம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அது என்னுடைய தந்தைய பார்த்ததுனால எனக்கு அந்த ஆர்வம் வந்தது. அதனால நான் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நினைச்சேன். நானே வந்து சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து பாட்டு பாட கத்துக்கிட்டேன். நானே கத்துக்கிட்டேன். நான் எங்கேயும் கிளாஸ் எல்லாம் போல. டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன், செமி கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன், ஃபோக், இண்டோ வெஸ்டர்ன் எல்லாமே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஏதாவது கத்துக்கணும், ஏதாவது கத்துக்கிட்டு முடிச்சுட்டேன்னா அடுத்ததை தேடி போவேன். அடுத்தது ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்ச டைம்ல தான் எனக்கு ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த இடத்துல நான் வந்து டைரக்ஷன் எப்படி பண்றாங்க, என்னென்ன பண்ணணும், ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும், ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும், ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி சினாப்சிஸ் லாக்லைன்னு ஒண்ணு எழுதணும், அதுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் ஒரு வேலை இருக்கு, எடிட்டிங் இருக்கு, ஃபாலி இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டேன், எடிட்டிங் கத்துக்கிட்டேன். அது அந்த படம் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த படம் வந்து ஒரு டப்பிங் ப்ராசஸ்ல ஒரு ப்ராப்ளம்னால அது டிராப் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் வெளி வரல. ஆனா அதுல இருந்து அனுபவங்களை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது ஒரு லெசனா இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்பதான் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்தது. சூப்பர் சிங்கர் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு அங்கேயும் தோல்விதான் கிடைச்சது. பரவாயில்ல, அடுத்து என்ன பண்ணான்னு ஓடுனேன். அப்போ வந்து காமன் மேன் அப்படின்ற நிகழ்ச்சி நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை பார்த்து அப்போ நான் அதை அப்ளை பண்ணேன். என் அம்மா பண்ணு அப்படின்னாங்க. நான் ரொம்ப சாதாரணமா அப்ளை பண்ணேன். கால் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து என்னோட கால் வந்தது. அவங்க என்ன செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ கால் இதே மாதிரி ஜூம்ல வந்து கனெக்ட் பண்ணாங்க. ஒரு வீடியோ கால் செக்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் நடந்துச்சு. குரூப் டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து இந்த பஸ் டாஸ்க், ஷேர் டாஸ்க்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஜட்ஜஸ் கிட்ட வந்து நாங்க வந்து நிக்கிறோம். ஸோ நான் எல்லாத்தையும் சொல்றேன். நான் இந்த மாதிரி நான் டான்சர், நான் ஒரு சிங்கர், நான் வந்து டிரெக்ஷன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. 2 கதைகள், ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மி நம்ம ஃபீல்ட்ல. 2 கதை எழுதி வச்சிருக்கேன். ப்ரொடக்ஷன் தேடிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய அறிமுகம் குடிச்சு முடிச்சுட்டு நான் ஓகே சார் பைட்ஸ் ஓகே அப்படின்றேன். அவர் வந்து இல்ல, நீங்க அப்பாக்காக தான் ஷோக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா, அப்பாக்காக ஜெயிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்கதான் கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னா, சார் உண்மையே சொல்லணும்னா அப்பாக்காக வரல சார். அப்பா உயிரோட இருந்தா என்ன அனுப்பியே இருக்க மாட்டாரு சார். ஏன்னா அப்பாவுக்கு வந்து மீடியா பத்தி ஃபுல்லா தெரியும், அங்க என்னென்ன நடக்கும்ன்றது தெரியும். அதுவும் முக்கியமா டெலிவிஷனோட டார்க் சைடு எல்லாமே தெரியும் சார். என்ன விட்டு அனுப்பியே இருக்க மாட்டாரு. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். அப்ப அவரு இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க, உங்க அப்பாக்காக நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும்ல, நீங்க சொல்லுங்க, இதுதான் அதுக்கான மேடை. என்ன வந்து லிட்டரலா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூளை செலவை செய்து விட்டார்கள். அதுதான் உண்மையான வேர்ல்ட். பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க அப்பாவுக்கு அப்ப எங்கதான் நீங்க அவருக்கான ரெகக்னேஷன் கொடுப்பீங்க, அவரு பெருமைப்படுவாரு, நீங்க இந்த இடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ நான் அவ்வளவு பெரிய பைட்ஸ் நான் கொடுக்குறேன்.
அது மொத்தத்தையும் கட் பண்ணிருக்காங்க, எதுவுமே போடல. இப்ப நான் சொல்றேன் பாரு இந்த வார்த்தை, என் அப்பாக்காக இந்த கேம் நான் ஜெயிக்கணும், என் அப்பாக்காக தான் வந்திருக்கேன், சோ உள்ள போய் என்ன நடக்குது பாப்போம். இத மட்டும் தான் பைட்ஸ்ல போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உசுர ஓகே. கொடுத்து நான் பாடுவேன், ஆடுவேன், இதை கத்துக்கிட்டேன், எல்லா லாங்குவேஜ் சாங்குமே நான் பாடுவேன் ஆன் ஸ்பாட்ல. இப்ப என்ன பாட சொன்னாலும் சரி, ஆன் ஸ்பாட்ல ஒரு லிரிக் எழுதி புதுசா ஒரு பாட்டு கிரியேட் பண்ண சொன்னாலும் நான் ஈஸியா பண்ணிடுவேன், அவ்வளவு சொல்றேன். ஓகே. இது எதுவுமே அவங்க கண்டுக்கல. அந்த கடைசி அப்பாங்கிறத கட் பண்ணி அந்த பைட்ஸ்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ள கூப்பிடுறாங்க, நான் உள்ள போறேன். உள்ள போகும்போது ஜாலியா ஆடிக்கிட்டே போனேன், லைக் நல்லா போனேன். அதெல்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க. நான் மாயாவுக்கு வந்து இப்படி ஹார்ட்ஸ் எல்லாம் காமிச்சேன், மாயா ஓவியா ஆமா, ஆமா. ஹார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு நல்லா வைபா உள்ள போனேன். உள்ள போய் நான் நின்னுட்டு இருந்தேன். ஓகே, நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கலாம், ஆரி வந்து என்ன நிவ்யான்னு கூப்பிடல, மாறன் நீங்க சொல்லுங்க. மாறன் மாறன் மாறன், அது என்னோட அப்பா பேர். என் பேர் என்ன? நிவ்யா. என் பேர் நிவ்யா. மாறன்றது என்னோட சர் நேம். ஓகேவா? என்னோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிவ்யா. ஓகே. அவர் என்ன நிவ்யானே கூப்பிடல. நீங்க இன்னும் அது எபிசோட்ல இருக்கு, நீங்க ஏன்னா அதை நீங்க போய் பாருங்க. நீங்க இப்ப இது எடிட் பண்ணும் போது கூட நீங்க இதை ஆட் பண்ணலாம். அவர் என்ன மாறன்னு சொல்ற, நான் சொல்றேன் என்னோட அப்பா பேர் தான் மாறன், என் பேர் நிவ்யா அப்படின்னு நான் ஆரிக்கிட்ட சொல்றேன். அவர் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க மாறன், திருப்பி மாறன்றாரு. என்னடா சரி ஓகே லெட் இட் பி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நான் அதை விட்டுட்டு நான் ஓகே அடுத்த விஷயத்துக்காக நான் வரேன். அவர் வந்து கேக்குறாரு, நீங்க யாரு சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் வந்து என் பேர் நிவ்யா மாறன், எனக்கு வயசு 19 ஆகுது, நான் ஃபைனல் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் யாருன்னு சொல்லணும்னா ஆம் சிங்கர், எனக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும், நடனமும் ரொம்ப பிடிக்கும், அதனால அது கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஏதாவது கத்துக்கணும்னு நான் டைரக்ஷன் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும் கத்துக்கிட்டேன். ரைட்டர் ஆகணும்ட்டு 2 கதைகள் நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு கதை எழுதியிருக்கேன்னு சொன்னேன். சோ இதெல்லாம் எதுவுமே நெக்லெக்ட் பண்ணிட்டு எல்லாமே எடிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், சரி இன்னும் சொல்லுங்க உங்களை பத்தி. இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டேன், என்னை பத்தி நான் சொல்லிட்டேன், நீங்க திருப்பி கேக்குறீங்க இல்ல இன்னும் சொல்லுங்க அப்படின்னு. அந்த டைம்ல நான் சொல்றேன், என்னோட அம்மா பேரு கிளாரா, என் அப்பா பேரு மாறன், நான் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, நான் ஒரு சிங்கிள் சைல்டு, என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். இல்ல நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க, இன்னும் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த டைம்ல வந்து எனக்கு பின்னாடி பைட்ஸ் எடுத்தாங்கல்ல, அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உள்ள போய் உங்க அப்பா யாருன்னு நீங்க ரிவீல் பண்ணணும். இப்ப பைட்ஸ்ல அப்பாக்காக ஜெயிக்கணும் அப்படி சொல்லுங்க, உள்ள போய் யாரு உங்க அப்பா நீங்க சொல்லணும்னு சொன்னாங்க. சோ அவங்க திருப்பி திருப்பி நான் என்ன பத்தி சொல்லியும் திருப்பி 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 வேற சொல்லுங்க, உங்களை பத்தி வேற சொல்லுங்க, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே அவங்க அதுக்காக தான் பண்றாங்க, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பேக்கு கிடையாது, டெலிவிஷன் டிஆர்பி அவனோட பர்பஸ்க்காக தான் என்ன வச்சிருக்கான்றதே எனக்கு தெரியும். சரி ஓகே அவன் அதுக்காக தான் கேக்குறான், என் வாயில இருந்து அது வரணும்னு தான் கேக்குறான்ட்டு, சரி ஓகே அவ ஸ்டெல்லிங் எஸ் நான் வந்து ஆக்டர் மாறன் அவங்களோட பொண்ணு, அவர் வந்து கோவில்ல இறந்துட்டாரு. சோ அப்பா வந்து 20 வருஷமா சினி ஃபீல்ட்ல இருந்து அவருக்கு சார்பட்ட படம் தான் ஒரு கரெக்டான அங்கீகாரம் கிடைச்சு அவர் முகம் நல்லா வெளியே தெரிஞ்ச ஒரு படம். ஆனா அந்த படத்தை அவரால் பார்க்க முடியல, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன். சோ இறந்துட்டாருன்னு ஆரி இஸ் ஆஸ்கிங், ஆரி கேக்குறாரு எப்படி இறந்தாரு. நான் அதுக்குதான் சொல்றேன் எல்லா கதையும். கோவிட் இந்த மாதிரி வந்துச்சு, அம்மாக்கு அப்பாக்கு 2 பேருக்குமே கோவிட், 2 பேரையுமே நான் வெறும் 14 வயசுல வந்து நான் இது எல்லாத்தையும் டாக்கிள் பண்ணேன், 2 உயிரையுமே காப்பாத்தணும் நினைச்சேன், ஆனா அப்பா தவறிட்டாரு. ஆனா எனக்கு அந்த நேரத்துல அப்பாக்காக உட்காந்து அழக்கூட எனக்கு நேரம் இல்லை, என் அம்மாக்காக நான் ஓடுனேன், என் அம்மாவை எப்படியோ காப்பாத்திட்டேன், 45 நாள் போராடி காப்பாத்தினேன், 14 வயசு பொண்ணா காப்பாத்தினேன். காப்பாத்தி அதுக்கு அடுத்து வெளியே வர டைம்ல 10 லட்சம் ரூபாய் கடன். என் அப்பா அது எங்க வாங்கினாரு, யாருக்காக வாங்கினாரு, என்ன பண்ணாருன்னே தெரியல. என் அம்மா கையில இருந்தது எல்லாத்தையும் போட்டு மொபைல் போன்ஸ் அது இதுன்னு இருந்த எல்லாத்தையும் வித்து அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டு நடு ரோட்ல நின்னோம் நாங்க. வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டேன் சார்.
நீங்க கேட்டீங்க நான் ஏன் பிக் பாஸ்குள்ள போனேன், என்ன தகுதி இருக்குன்ட்டு. எனக்கெல்லாம் ஒரு வீடை கொடுத்து கூட விளையாட ஆளை கொடுத்து நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து வச்சு நான் பிளாஸ்ட் பண்ணுவேன் சார். நானு எனக்கு இருக்க டேலண்ட் எல்லாம் காமிச்சு ஃபன் பண்ணுவேன். அந்த இடத்தையே செம்ம ஜாலியா வச்சுப்பேன் சார். ஏன்னா எனக்கு பிக் பாஸ் அதுக்கப்புறம் அந்த சீசன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல. நான் உள்ள போனேன்னா கவின், சாண்டி சார் அவர்லாம் இருந்தாங்களா, அந்த வைப் இருக்கும் சார். பிளாஸ்ட் பண்ணிடுவேன் நானு. எமோஷனலா Okay. எங்க பேசணுமோ அங்க பேசுவேன், சண்டை போடுற இடத்துல சண்டை போடுவேன், அப்படி இருக்கும் சார். ஏன்னா நான்லாம் எவ்வளவு பாத்துட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை இந்த ஷோ அப்படின்றேன். இதெல்லாம் எதுவுமே போடல. ஆரி தான் என்ன பாருங்க. கேக்குறாரு, திருப்பி சொல்றேன், ஆரி தான் என்ன கேக்குறாரு எப்படி இறந்தாரு, உங்க அப்பா யாருன்னு எல்லாம் கேக்குறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உன் அப்பா யாரு அப்படின்னு கேட்காம நான் தானா எப்படி என் அப்பா கில்லி படத்துல நடிச்சிருக்காரு, சார்பட்ட படம் கடைசி படம், லூசா நான் தானா சொல்றதுக்கு. ஓகே. ஆனா அவங்க கேட்ட கேள்விய வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு நானா பேசுறேன், என் அப்பா கில்லில நடிச்சிருக்காரு. இல்ல யாரு அப்படி தற்பெருமை பண்ணிப்பா, யாரு போய் பண்ணுவா? அதுவும் இவ்வளவு டெலிவிஷன்ல போய் நின்னுக்கிட்டு என் அப்பா என் அப்பா என் அப்பாக்காக என்ன உள்ள அனுப்பு, என் அப்பா அப்பா லூசுத்தனமா இருக்காதா? இம்மெச்சூரா இல்ல? யார் அத பண்ணுவா? யார் அத பண்ணுவா? லைக் அவங்க எல்லாத்தையும் இவ்வளவு மோசமா, அது முதல்ல கான்செப்ட் வைஸா பாத்தீங்கன்னாலே அது ரொம்ப இடிக்கும் பயங்கரமா. எடிட்டிங் கூட ஒழுங்கா பண்ணல. அதாவது ஒழுங்கா பண்ணிருக்கல. நெகட்டிவ் ஃபேம் பண்ண முடிவு பண்ணிட்டியா, ப்ராப்பரா எடிட் பண்ணோம். அந்த எடிட்டிங்குமே தப்பு, ஃபுல்லா தப்பு. அந்த பொண்ணு வந்து எனக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, ஆயிஷான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் ஃபன் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் வந்திருக்கேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல, ஐ வாண்ட் டு ஹாவ் ஃபன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், ஏங்க அவங்க ஒரு கார்பரேட்ல வேலை செய்யறாங்க, ஃபன் பண்ணணும்னு வந்திருக்காங்க. நான் அப்படி இல்லைங்க, எனக்கு இதுதான் லைஃப். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சுட்டேன். என் டேலண்ட்டை எங்கெங்கயோ காமிக்கணும்னு நினைச்சேன், எங்கேயுமே காட்ட முடியல. இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருந்தா நான் இதை புடிச்சு நான் மேல போயிடுவாங்க. எல்லாருக்குமே பதில் அடியா இருக்கும். நான் தோத்துருவேன் நினைச்சு என்னையும் எங்க அம்மாவும் தோத்துருவேன்னு நினைச்சு பாத்துருந்தேன். எல்லாருக்குமே ஒரு பதில் அடியா இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பு வச்சு என் லைஃபை நான் செட்டில் பண்ணிப்பாங்க அப்படின்றேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு கூட தாங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஃபன் வேணும், அது சாதாரண விஷயம் இல்ல, ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் அந்த பொண்ணு சொன்னாங்க. நான் அதுக்குதான் நான் சொன்னேன், மீடியா மீடியா தான் லைஃப்னு எத்தனை பேர் வராங்க. விஸ்காம படிச்சுட்டு ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்கு. அது ஒரு நல்ல கருத்து. அது விஸ்காம் படிச்சுட்டு ஜேர்னலிசம் படிச்சுட்டு மீடியா படிச்சுட்டு எடிட்டிங் படிச்சுட்டு போட்டோகிராஃபி படிச்சுட்டு எவ்வளவு பசங்க வெளியே சுத்திட்டு இருக்காங்க வேலை இல்லாம. இப்ப நான் விஸ்காம் தான் வேணும், விஸ்காம் என்னை காப்பாத்தும், மீடியா என்னை காப்பாத்தும் அப்படின்ட்டு நான் ஒரு பிலீவ்ல என் டேலண்ட்டை வந்து மீடியா வந்து எப்படியோ வெளியே காட்டும் அப்படின்னு நான் சண்டா போட்டு நான் விஸ்காம் எடுத்திருக்கேன். எடுத்து படிச்சு நான் இப்படி வந்திருக்கேன். நீங்க ஒரு ஒரு கம்பேரிசன் பண்றீங்க, ஒரு கார்பரேட்ல நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு பிள்ளையும் இன்னும் மேலவே வராத என்னையும் நீங்க வச்சு கம்பேர் பண்ணி நீங்க அடிச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. அப்போ நான் அங்க என்ன பாயிண்ட் வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, மீடியா தான் நம்பி வரவங்களுக்கு ஏதாவது நடக்கணும், அப்பதான் இன்னொருத்த மீடியா படிப்பான். இன்னொருத்த மீடியா படிப்பான். மீடியால போனா இங்க பாரு, ஸ்கிராச்ல இருந்து ஒரு பொண்ணு போயிருக்கு எதுவுமே இல்லாம. மீடியால போனா சக்சஸ்ஃபுல்லா ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா படிப்பான், விஸ்காம் படிப்பான். இப்ப என் கிளாஸ்ல எடுத்துக்கோங்க, மூணு பொண்ணுங்க தான். அதுலயே ஒரு பொண்ணு பாரு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஹவ் மீடியால பெண்கள் அதிகமாவே இருக்கிறது இல்ல, வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல கம்பேரிட்டிவ்லி. மென்ஸுக்குமே சொல்றேன், ஜேர்னலிசம் படிச்சுட்டு எதுவுமே கிடைக்காம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. சோ நான் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி நாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட நான் வைக்கிறேன். மீடியா தான் நம்பி வரவங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கலாம். கம்பேர் அவங்க ஃபன்னுன்றாங்க, அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க இந்த ஷோ கிடைக்கலாம் என்ன பண்ணுவீங்கன்னு ஆயிஷாவை கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க, பெங்களூருக்கே திருப்பி போய் வேலைக்கு போயிடுவாங்க, அவ்வளவுதான், அவங்களுக்கு வேலை இருக்கு, வேலைக்கு போயிடும். அது அவங்க அஃபெக்டே பண்ணல, புரியுதுங்களா? ஆனா இப்ப இது இல்லைன்னா திருப்பி மீடியால வேற ஏதாவதுக்காக ஓடணும். நான் விஸ்காம் படிச்சதுனால என்ன கூப்பிட்டு எங்கேயும் கார்பரேட் கம்பெனிலயோ இல்ல ஏதோ ஒரு மெடிக்கல் ரீதியான ஒரு விஷயத்துல இன்ஜினியரிங்ல நான் கூப்பிட்டு வேலை கொடுக்க போறது கிடையாது. சோ நான் திருப்பி மீடியாக்குள்ளதான் சார் நான் சுத்தி அலையணும். நான் இவ்வளவு பேசுறேன். சரி, நீங்க பர்சனாலிட்டியா நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க.
நான் சொல்றேன், ம். போல்டான தப்புனா தப்பு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆளு. ஆனா நான் தான் அந்த இடத்துல தப்புன்னு எனக்கு ஒரு பட்டுருச்சுன்னா கால்ல விழவும் யோசிக்க மாட்டேன். நான் தான் அங்க தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் யோசிக்க மாட்டேன். அங்கேயும் நின்று அடிச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் தான் கரெக்ட், நான் தான் கரெக்ட் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஐம் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். நான் ஓவியா மேம்கிட்ட சொல்றேன். ம். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப போரிங்கா இருக்கீங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே மேம், நான் உங்களுக்காக பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓ, மேம், நான் ஓகே. உங்களுக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இப்ப நான் பாடுறேன் பாருங்க அப்படின்ட்டு நாங்க ஃபன் பண்றேன். என்னன்னா ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே நான் வந்து ராசாவே உன்னை நம்பி பாட்டு பாடுறேன். பிகாஸ் அவங்கள நம்பி நான் இப்ப இங்க இருக்கேன். அவங்க இது வரைக்கும் பாசிட்டிவா எந்த வேர்ட்ஸுமே சொல்லல எனக்கு. ஓகே, ஓகே. சோ நான் அதை எப்படி பாடுறேன்னா, நான் அவங்கள காமிச்சு நான் ஸ்டேஜ் வரைக்கும் வாக் பண்ணி நான் பாடுறேன். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உறுத்துதுங்க. வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா, நீரில் எழுத்தா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா போய் இருக்குதுன்னு அப்படின்னு ஆரி கிட்ட போய் பாடுறேன், ராஜு கிட்ட போய் பாடுறேன். மாயாலாம் வைப் ஆகுறாங்க பயங்கரமா. ஓகே. வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு சாக்லேட் ஷவர். ஆனா நீங்க வந்து இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீங்க சூப்பர் சிங்கர் போங்க அப்படின்ட்டாங்க. ஓகே. அவ்வளவு நேரம் போரிங், டேலண்டே இல்ல, யூ டோன்ட் டிசர்வ் திஸ் பேசிட்டு இருந்தவங்க டேலண்ட காமிச்ச உடனே பக்கத்து சீட் தான் சூப்பர் சிங்கரு, நீங்க அங்க போங்க, நாங்க அங்க ரெக்கமெண்டேஷன் பண்றோம் போயிடுங்க. அப்படின்னு மாயா சொல்றாங்க. நான் சொல்றேன், ரெக்கமெண்டேஷன்ன்றது எனக்கு வேணாம். நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நீங்க, நான் பிராங்கா சொல்றேன், என் அப்பா இறந்து 5 வருஷம் ஆகுதா? நான் உண்மையாலே அப்பா அப்பா என் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, மீடியால நிறைய பேர் இருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் இல்ல எங்க அப்பா பேரை வச்சுதான் போனோம்னா நான் 5 வருஷம் முன்னாடியே போயிருப்பேனே. ஏன் 5 வருஷம் கழிச்சு பிக் பாஸ்னு ஒரு ஷோக்கு வந்து நான் ஏன் அப்பா அப்பான்னு பேசி நான் ஏன் சான்ஸ் கேட்கணும்? கண்டிப்பா. விஜய் சார்லாம் அப்பாக்கு எவ்வளவு க்ளோஸ், அர்ஜுன் சார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் க்ளோஸ், இவ்ளோ பேர் இருக்கும் போது நான் வாய்ப்பை நான் இப்படி வாங்கிருக்கலாமே. நான் என் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே நான் ஆக்டர் மாறன் பொண்ணுன்னு சொல்லிட்டு. எல்லாருமே அப்படியாம்மா நீ சொல்லவே இல்லையம்மா, நீ யாருக்கிட்டயுமே அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லையேம்மா, யூ டிசர்வ் எவ்ரி திங். நான் உங்களுக்கு எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே அனுப்புறேன். எல்லா கண்டஸ்டன்ட்டுமே என்ன டிசர்விங் நினைச்சாங்க. ஏன்னா ஈவன் அந்த பஸ் டாஸ்க்ல எல்லாருமே டவுன் ஆயிட்டாங்க. நான் அப்ப எல்லாரும் மோட்டிவேட் பண்றேன், உன்னாலே முடியாது என்று ஒரே சொல்லும் நம்பாது அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் நானு பஸ்ல. எல்லாரும் வந்து எவ்வளவு நேரம் டாஸ்க்னு தெரியலடி, பாடாதடி, லைக் ஸ்ட்ரெயின் பண்ணாத, டயர்ட் ஆயிட ட்ரெயின் பண்ணாத. போறேன்றாங்க. லைக் பட் எல்லாருமே சோர்ந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அவ்வளவு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஃபன் பண்ணிட்டு கலாய்ச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் நானு. எதுவுமே வரல. பஸ் டாஸ்க்கே 10 செகண்ட் தான் போட்டுப்பான். அதெல்லாம் அப்படிதான் காண்டு, இருந்தது. பயங்கர காண்டு. அந்த ஓகே. பஸ் டாஸ்கே வந்து ஒரு 10 செகண்ட் தான் போட்டிருக்கான். அதை பார்த்த உடனே என்னடா, அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், என்னோட எல்லா டான்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த 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 கும்பல்ல நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன், பாட்டு பாடியிருக்கேன், எதுவுமே போடலையா? நான் அவ்வளவு ஃபன் பண்ணேன். நான் எல்லாரையும் ஜாலியா பேசிக்கிட்டு ஒருத்தர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு, டாமி டாமி தொங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அந்த ஆஷான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, லைக் இந்த பிளஸ் சைஸ் ட்ரெஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி போடுவாங்க அவங்க. ஆமா. அவங்களால கால் ஃபுல்லா கிராம்ப் ஆயிடுச்சு, அவங்களால முடியல. அவ சப்போர்ட்டிங் ஹர், நோ 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 நோன்னு சொல்லிட்டு நான் அவளை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபன் பண்றேன். முன்னாலே முடியாது. ஏன்னா டார்வின்ன்றவர் வந்து லைக் சும்மா ஃபன்னா தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், முடியலன்னா இறங்கிடுங்க இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா சொன்னாரு. அது அவங்க அஃபண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்மையா ஃபன் பண்ணி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு கையில, இந்த இடத்துல நர்வ் கிட்ட கட் ஆயிடுச்சு. மெடிக்கல் டீம் வரல, பிக் பாஸ்ல இருந்து மெடிக்கல் டீம் வரல, கேமராமேன் தான் வந்தாங்க, மெடிக்கல் டீம் வரல. நாங்க அந்த பஸ்ஸுக்குள்ளவே ஒரு எமர்ஜென்சி கிட் இருக்கும்ல, அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு எதுவுமே போடல. சூப்பர். என்னோட காம்படிட்டர் தான் அவரு. அவர் அந்த இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமான நிலைமையில இருக்காரு. அவர் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நான் சீட்ல உட்காரலாம், எனக்கு அது தேவையில்ல.
நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நான் வந்து அந்த இருக்க பேண்டேட வந்து பிளட் ஸ்டாப் பண்ணோம் நான் கட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா மெடிக்கல் டீம் ஆடி அசைஞ்சு வருது. இவ்ளோ ப்ரூட்டாலிட்டியா கேனபலிசம். த கரெக்ட் வேர்ட் ஃபார் பிக் பாஸ் காமன் ஷோ இஸ் கேனபலிசம். தேர் டூயிங் கேனபலிசம். பீப்புள பீப்புளுக்கு எதிராக திருப்பி விட்டு அடிச்சுக்க விட்டு தேர் டூயிங் சம்திங். அண்ட் இப்ப நான் வந்து சிம்பிளா சொல்றேன். இப்ப என்னோட வீடியோவே வச்சுக்கோங்க, நான் எடிட் பண்ணி ஒரு அவுட் கொடுக்குறேன். அது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படியே சவுண்ட்ல பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி சென்டிமெண்டா காட்டி அவங்க வந்து அத பாசிட்டிவா, இப்ப நான் சொன்னது எப்படி எல்லாம் பாசிட்டிவா மாத்தி கிரீன் கார்டுனா அவங்க அப்படி மாத்திருப்பாங்க. ஓகே ரெட் கார்டுன்னு காமிச்சிட்டா அந்த ரெட் கார்டு காமிச்சிட்டாங்க, அதுக்கேத்த மாதிரி எடிட் பண்ணிடான்னு சொல்லிட்டு அவங்க பண்ண எல்லாத்தையும் எடிட் பண்ணி தூக்கி போட்டு போடுறாங்க. ஓகே புரியுது. அவங்க ஆல்ரெடி நோட் பேட்ல எங்களோட எல்லா டீடைல்ஸுமே தேர் ஹேவிங் எவ்ரிதிங் எல்லாமே இருக்கு. எங்களோட பயோடேட்டா எல்லாமே வச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு ஓகே தான் பேசுறாங்க. ஓவியா மேம்லாம் ரெட் கார்டு கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, நீங்க அம்மா நீங்க ஆனா அப்பா 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 பேசுறீங்க அப்படின்னாங்க. நான் எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா நம்ம இவ்ளோ பேசுறோம், இவங்க எதுவும் சம்மந்தமே இல்லாம அப்பா அப்பான்றாங்க. பிகாஸ் அவங்க பேக் டாக்ல பேசுறாங்க. அவங்க அதை ஓகே கேட்டுட்டு திடீர்னு புரியுது. சடனா நீங்க அப்பா அப்பா பேசுறீங்க, வேணாம் கேமரா ஜூம் போய் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஷாட் எடுத்துக்கிட்டாங்களா, எடுத்துக்கிட்டு இப்ப கரெக்டா இப்ப எடிட்டிங் அப்ப நீங்க பாருங்க, நான் வந்து அவங்க என்ன கேட்ட கேள்வி எல்லாம் போடல. ஆரி தான் வந்து உங்க அப்பா யாரு, என்ன பண்ணாரு, என்ன நடிச்சிருக்காரு எல்லாம் கேட்டாரு. எல்லாமே எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நானே எல்லாத்தையும் சொல்ற மாதிரி, என் அப்பா இவரு, அவரு இப்படி இறந்தாரு, இந்த படம் நடிச்சாரு அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே அட்டாச் பண்ணி போட்டு, நான் வேற எதுவுமே பண்ணல. நான் பாடினேன், டான்ஸ் ஆடினேன், ஸ்டோரி நரேட் பண்ணேன். நான் ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட 2 ஸ்டோரி இருக்கு, கேக்குறீங்களான்னு கேட்டேன். ஆன் த ஸ்பாட்ல கூட நீங்க லிரிக் கொடுங்க, நான் பாட்டு கம்போஸ் பண்றேன்னு சொன்னேன், நான் டியூன் போடுறேன்னு சொன்னேன். இல்ல பேப்பர் பெண்ணு கொடுங்க, நானே லிரிக் எழுதி பாட்டு பாடி காட்டுறேன் உங்க 3 பேரை பத்தின்னு சொன்னேன். எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல ஓகே எபிசோட்ல. ஓகே. இப்போ இன்னைக்கு மார்னிங் பார்த்தேன் நான் கூட. பாக்குறப்ப வந்துட்டு நீங்க எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி தான் அவங்க எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நமக்கு ஆமா, தெரியும், அதுதான் நம்ம எனக்கு இந்த வருஷம் நம்ம பயங்கரமா. பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அது என்னென்ன எடிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுன்னு. சோ என்ன ஆமா ஒரு காமன் மேனா பாக்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் 2020ல அப்பா இறந்துட்டாரு, அப்பா அப்பா அப்பா. சோ உங்களுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் இல்ல, எல்லாமே வந்துட்டு அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கார்டு எடுக்கிறீங்களோ ஆமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது. சோ ஆமா அவங்க edit பண்ணாங்கன்றது நீங்க சொன்னாதான் வந்துட்டு மக்களுக்கு தெரியும்ன்றதுக்காக தான். பட் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு நான் கவனிச்சேன். அதுல அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், நீங்க அந்த தொண்டையில அந்த எச்சில் முழுங்குறப்ப நான் அதை கவனிச்சேன் நானு. சோ உங்களுக்கு அங்கேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்றத நான் புரிஞ்சுட்டேன் நானு. சோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இன்னைக்கு கண்டிப்பா இன்டர்வியூ எடுத்தாகணும் அப்படின்றது. சோ நீங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. அதுல அப்பா இறந்தப்போ வந்துட்டு யாரும் நீங்க அழலன்னு சொல்லிட்டு நல்லா பேசினாங்க, ஆமா ஆமா ஆமா. ஓடுறீங்க அப்படின்னு பேசினாங்க, அம்மாக்காக பண்றீங்க அப்படி. நான் ஒரு பர்சனல் அட்வைஸ் கொடுக்குறேன், யாரை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றதுதான். அடுத்தவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா தே ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். எஸ் அவங்க வேடிக்கை ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர், அவ்வளவுதான். அந்த அது பார்வை மட்டும்தான் பார்க்க முடியும் அவங்கனால. இப்ப கோவிட்ல அப்பா இறந்தாரு அப்படின்னா, அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டுனாக்கா யாராச்சும் ஒருத்தராச்சும் காஃபியாச்சும் கொண்டு வந்து கொடுக்க முடியிற சூழ்நிலை இருந்ததுங்களா அந்த டைம்? இல்ல கிடையாது. சோ இல்ல. வை டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தம். அவங்கள ஒரு இதுல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதையே வச்சு ஆனா பட் அட் யோர் ஏஜ் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட். you said it, you were 19 இல்லையா அப்போ? அப்ப 14, அப்ப 14. 14. அது ரொம்ப இப்போ எங்க 19. ஓகே. அது 14 இயர்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப சின்ன வயசு. என்ன சொல்றது, ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ இல்ல என்ன பண்ணணும் அடுத்துன்றதுக்கோ வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு வயசு அது. பட் அந்த இடத்துல அம்மாவை காப்பாத்தணுன்றதுக்காக நீங்க ஓடுனது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். அண்ட் இது பிக் பாஸ் விட்டுடுங்க. இது இன்னொரு விஷயம், காமன் மேன் சொன்னாங்க. உண்மையிலேயே அது காமன் மேன்கான ஷோ தானுங்களா? இல்ல, அங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கேட்டாங்க. கேட்டுட்டு அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, 1500 2000 தான் இருந்துச்சு அப்போ. என்ன ஃபாலோ
ஃபாலோவர்ஸே இல்ல அப்படின்னாங்க. ஆமா ஃபாலோவர்ஸ் இல்ல, ஏற மாட்டேங்குது. நானும் கத்தி பார்த்துட்டேன், கூத்தாடி பார்த்துட்டேன், எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு அது விட்டுட்டாங்க. பட் ஆனா ஷோக்குள்ள நான் பர்சனலா பார்த்த வரைக்குமே எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரிதான் இருக்காங்க. அதுதான் கேட்டேன் ஏதோ நானு. லைக் எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்ச முகங்கள், யூடியூப்ல பயங்கரமான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கவங்க. இப்போ என்ன வந்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பட் ஆனா அதை வந்து அவங்க காட்டல. நீங்க நெப்போ கிட்டுன்னாங்க. அது அவனுங்களுக்கே ஓவரா தெரிஞ்சிருக்கோம் என்னவோ தெரியல, அவனுக்கு எடுத்துட்டாங்க, அவங்க அத போடல. ஓகே நான் ஓகே. ஒரு நெப்போ கிட்டுங்கிறது வந்து இப்போ இப்போ நான் இப்ப யாரையோ ஒருத்தவங்கள பாக்குறேன், நான் அவர்கிட்ட போய் என் அப்பா மாறன்னா எந்த மாறன், எந்த படம், வெற்றி மாறனா, இத்தனை கேள்வி கேட்பாங்க. நான் சொல்ல வெற்றி ஆமா. மாறன் இல்லைங்க, அவர் டேரக்டருங்க அப்படின்னு. லைக் நாட் தட் மச் ஆஃப் ரெகக்னைசபிள். இப்ப நான் போயிட்டு என் அப்பா தனுஷ் அப்படின்னா தனுஷா, லைக் எவ்ரி ஒன் நோஸ் ரைட். ஓகே என் ஓகே. அப்பா விஜய் காட் இட். சேதுபதி, நான் விஜய் யாருக்குமே தெரியாம இருக்காது. ஆனா என் அப்பா அப்படி கிடையாது. பின்னாடி வந்து ஃபைட்டரா நடிச்சவரு, காமெடியனா நடிச்சவரு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அந்த கில்லி படத்துல பின்னாடி சுருட்ட முடி விஜய் சார் கூட அவருங்க போட்டோ எல்லாம் காமிச்சா ஓ அவரா இவர். அப்படிம்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அவ்வளவு ஃபேமஸான செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல 10 லட்சம் ரூபாய் கடன்ல தான் போச்சு அப்பா இறந்தப்போ. ஆனா என்ன போய் நெப்போ கிட்டுன்னு சொல்றீங்களா மனசாட்சி இல்லையா? will they have the guts to say உண்மையா செலிபிரிட்டிஸோட எவ்வளவு பசங்க வந்து மீடியால இருக்காங்க, சினி ஃபீல்ட்ல இருக்காங்க, ஆமா. ஓகேவா? இப்போ அவங்க கிட்ட போய் நீ நெப்போட்டிசம்னு சொல்ற தைரியம் இருக்கா இவங்களுக்குலாம்? நான் இல்ல, ஆயிரம் நாங்க followers ஆக்சுவலி இந்த influencer 4 கூட 5 இல்ல. டேஸா வந்துட்டு ரெவ்யூ கொடுத்துட்டு இருக்கும் போது நாங்க சொல்றது அதுதான். 3 ஜட்ஜி உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த அந்த ஆன் ஹோல்டுன்றதே வந்துட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்கும் போது கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். சே எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். அந்த 3 ஜட்ஜாலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க தெரியலன்னா ஏன்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அங்க அப்படின்றது தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஸோ ரெவ்யூ எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டேஸ் ரெவ்யூவுமே வந்துட்டு நெகட்டிவா தான் போயிட்டு இருந்தது. பட் இது ரொம்ப கான்ட்ரவர்சியா ஒவ்வொருத்தரையும் இந்த அளவுக்கு கூப்பிட்டு ஹர்ட் பண்ணிருக்காங்கன்றப்போ இது காமன் மேனை ஹர்ட் பண்ற ஷோவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு கேட்கறதுக்கு. ஸோ ஃபைனலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப நிவ்யா So, டு த வியூவர்ஸ்? அவங்க வந்து என்ன என்னவா காமிச்சு என்கிட்ட இருக்க குறைகள், நீங்க இன்னும் பாட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், டான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ரிஜெக்ட் பண்ண காரணம் இல்லாம அவங்களே வந்து ரெட் கார்டு காமிச்சப்ப கூட ஏன் ஏன் ரீசன் சொல்லுங்க அவ்வளோ கேட்டேன். ஆனா அவங்க என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பிளைனே பண்ணல. ஓவியா மேம் வந்து நீங்க ரெட் கார்டு காமிச்சாச்சுல, கிளம்புங்க, கூட்டு போங்க அவங்கள அப்படின்னாங்க, ரொம்ப மரியாதையே இல்லாம. நான் ரீசன் சொல்லுங்க, ஏன்னா ஒரு டான்ஸ் ஷோன்னு இருக்கு பாருங்களேன். இப்ப அவங்க கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நீங்க இதை இம்ப்ரூவ் பண்ணணும், இதை நீங்க மாத்திக்கணும், ஏதாவது கண்டிப்பா சொல்லுங்க எனக்கு அப்படின்னா உங்களுக்கு சொல்ல எதுவுமே இல்ல. கண்டிப்பா ஏன்னா நீ கண்டிப்பா. நீ பாட சொன்னா நான் பாடுறேன்ட்டேன், நீ ஆட சொன்னா நான் ஆடுறேன்ட்டேன், நீ ஸ்டோரி நரேஷன் கிட்ட நான் பண்றேன்ட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் ரெடி. எனக்கு டாஸ்கே கொடுக்கல, நீங்க நோட் பண்ணீங்களா? எனக்கு டாஸ்கே எதுவுமே தரல, நோ டாஸ்க் ஃபார் மீ. அண்ட் ஆரி ஆமா. வந்து ஒரு பால வந்து இப்படி தூக்கி இப்படி போட்டார், என்ன நோக்கி இப்படி தூக்கி போட்டார். பேசிக்கிட்டே இருக்கும் போது நடுவுல பால் இப்படி தூக்கி போட்டாரு, நான் அதை புடிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே, அது வந்து அவரு காண்டுல தான் தூக்கி போட்டாரு. நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அவர் இரிட்டேட் ஆயிட்டாரு. ஏன் இரிட்டேட் ஆனாருன்னு கேட்டீங்கன்னா நான் வாய்ஸ் அவுட் பண்ணேன். நீங்க எந்த விதத்துல என்ன நெப்போக்கிட்டுன்னு சொல்றீங்க? எந்த விதத்துல சொல்றீங்க? என் அப்பா ஃபேமும் ஆகல 5 வருஷமா. இப்ப என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சரி நான் நெப்போக்கிட்டுங்க, என்ன உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? என் அப்பாவை தெரியுமா? நியாயமான கேள்வி. நாங்க சொல்றப்பதான் உனக்கு தெரியும் நான் யாரு என்னன்னு. நான் அவ்வளவு ஃபேமஸான நெப்போக்கிட்ட நானு கிடையாது. நான் நெப்போக்கிட்டுன்னு சொல்றது ஒரு தவறான வார்த்தை அப்படின்னு நான் பேசுறேன். ஆரி வந்து பால் த்ரோ பண்றாரு என் மேல, நான் புடிச்சிட்டேன். நான் புடிச்சிட்டு நான் இப்படி இப்படி ஷாக்ல நான் பாக்குறேன். இட் வாஸ் லைக் இட்ஸ் அ டாஸ்க், இட்ஸ் அ டாஸ்க். ஓகே. நீங்க பால் காம்பினேஷன். பிடிக்கிறீங்களா அத வந்து மாத்திட்டாங்க. பட் ஆனா அது அப்பட்டமா அந்த ரியாக்ஷன் நான் கொடுத்த ரியாக்ஷனா இருக்கட்டும், இல்ல அவர் த்ரோ பண்ண ரியாக்ஷனா இருக்குமோ, அது காண்ட்ல தான் த்ரோ பண்ணாரு. அப்படியே மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு பண்ணாரு.
அது வந்து கேமரால நல்லா தெளிவா தெரியறதுனால அது ஃபுல்லாவே கட் ஓகே பண்ணிட்டாங்க. அது டாஸ்க் அப்படின்னு காமிக்கவே இல்ல. ஓகே சோ என் மேல இப்படி தூக்கி போட்டதுனால அந்த பொண்ணு நடுவில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு இப்படி தூக்கி போட்டு இட்ஸ் அ டாஸ்க், நாங்க செக் பண்றோம் நீங்க வந்து எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. சரி, அப்ப அந்த டாஸ்க் நான் புடிச்சேனே பால, ஏன் அதை போடல? கண்டிப்பா அது கரெக்டா செய்திருக்கணும் பேசிக்கிட்டே என்ன. இருக்கும் போது டக்குன்னு தூக்கி போட்டு நான் புடிச்சிட்டேன், ஏன் அதை போடல? தெரியலையே, ஓகே ஏன் போடல? இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க ஆக்சுவலி டிசைடட். இன்னாருன்றத டிசைட் பண்ணிட்டாங்க. இது இது ஆமா, வந்துட்டு சும்மா தொடர்புக்கான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது. சோ நான் நிறைய பேர் நாங்க பாக்குறப்ப ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாம் இவங்களெல்லாம் ஹோல்ட்ல வச்சிருக்கலாமேன்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. செலக்ட் பண்ணவங்க எல்லாம் ஒருத்தவங்க வந்துட்டு இப்ப நேத்து செலக்ட் பண்றாங்க, அவங்க பிக் பாஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு பிக் ஆமா, பாஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்றாங்க. திவ்யா அவங்கள பத்தி சொல்றேன் நானு. பட் ஓகே. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. அப்போ இந்த 9 வருஷமா வந்துட்டு பிக் பாஸ ஃபாலோ பண்ணி பார்த்து நம்மளும் போகணும்னுட்டு ஆக்சுவலா வந்து திவ்யா வேலண்டினா அந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஷீஸ் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் வந்து அவங்கள செலக்ட் பண்ற மாதிரி ஏன் பண்ணாங்கன்னா, சாதாரண ஆளுக்கும் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சும்மா சீனுக்கு பண்ணாங்க. ஷி காட் எலிமினேட்டட், நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் பண்ணி அமிச்சிட்டாங்க அவங்கள. ஓகே சோ அது சும்மா ஃபேக். பிக் பாஸே பார்க்காத ஒரு புது ஆளை கூட நாங்க எடுப்போம் அப்படின்ட்டு சீன் எடுப்போம். பண்ணிட்டு அவங்கள எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே சோ இந்த எலிமினேஷன் வந்துட்டு யூ டோன்ட் டேக் டு ஹார்ட்ன்றது தான் நாங்க சொல்ல வரோம். அந்த எனக்கு தெரியும் அது கண்டிப்பா வந்துட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தெரியும். ஆமா, பட் இந்த 19 இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கணுமான்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட், ஃபோக்கஸ் ஆன் யோர் கெரியர். அடுத்தது என்ன நடிக்கணும்ன்றத பாருங்க. நல்லா அழகா பாடுறீங்க, உண்மையிலேயே கேட்கறதுக்கு லைக் நல்லா இருக்கு, கை தேங்க்யூ. தட்டுறது வேற. பட் இட் கோஸ் இன் டு த ஹார்ட்ன்றப்போ டச் ஆகுது. அது ரொம்ப எமோஷனல் ஆச்சு எனக்கு. அது இந்த ராசாவி அந்த பாட்டு நீங்க பாடினது, அதை நீங்க வந்துட்டு டெவலப் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு மீடியால இருக்கட்டும், உங்க கெரியர் growth நல்லா இருக்கட்டும்ன்றது தான். டோன்ட் ஃபீல் அபவுட் யூர் டேட். ஆயிடுச்சு 5 இயர்ஸ். ஸோ திரும்ப திரும்ப அதை பத்தி நம்ம பேச வேண்டான்றது தான். பேசி நீங்களும் அது கண்டிப்பா. கஷ்டப்பட வேண்டான்றதுக்காக. ஏன்னா கொரோனால எல்லாருமே பெரிய பெரிய இழப்புகள்லாம் எழுந்திருக்காங்க. இது நான் சொல்லாம என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஹியர் வென் யூ செட் 2020 உங்க டேடி இறந்துட்டாங்க அப்படின்றது நீங்க சொல்றப்போ, ஈவன் மை ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே 2020 தான் வந்துட்டு இறந்து போனாங்க இன் கோவிட். ஸோ அதுக்காக வந்துட்டு நாமளும் ஒரு மூலையில உட்கார முடியாது. வி ஹாவ் டு ரன். கண்டிப்பா. நம்ம அடுத்த இதுவை நம்ம பார்க்கணும். நம்ம உட்காந்துட்டா யாரும் நம்மளுக்கு சாப்பாடு போட போறது இல்ல. ஸோ கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பிக் பாஸ் வந்துட்டு ஒரு பேட் ட்ரீமா நினைச்சு விட்டுட்டு தூரம் வந்துருங்க. பட் நெக்ஸ்ட் இயர் திரும்ப நீங்க கண்டிப்பா. ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா. இப்ப இந்த இவங்களோட பார்வை வேற. இன்னும் 1 இயர் கழிச்சு வந்துட்டு மக்களோட பார்வையும் வேறையா இருக்கும், இவங்களோட பார்வையும் வேறையா இருக்கும். இவங்க வந்துட்டு ரொம்ப கண்டிப்பா. இம்மெச்சோர்டா கண்டிப்பா. பிஹேவ் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ யூ ஹாவ் அ வெரி ஆமா. பிரைட் ஃபியூச்சர்ன்றது தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் வில் எக்ஸ்பெக்ட் யூ, யூ ஹாவ் டு கம் அப்படின்றது தான் சொல்றேன். அஹ் கண்டிப்பா. கண்டிப்பா. தேங்க்யூ நிவ்யா. நம்ம தேங்க்யூ. நம்ம தேங்க்யூ. நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா இன்டர்வியூ பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகேம்மா.